ஹலோ, வணக்கம். ஸ்ரீதர். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, கார்பன் ஃபுட் பிரிண்ட்னா என்ன? இந்த கேள்விக்கு ஆன்சர் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நான் நிறைய பேர்கிட்ட இந்த கேள்விக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டேன். அவங்களோட ஆன்சரை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்காக நான் காட்ட போறேன், பாருங்க. கார்பன் ஃபுட் பிரிண்ட் சரி. Okay. Basically, what I exactly know is I have an idea about it. The carbon footprint is associated with aircraft or flight where when you travel. That is known as that is the idea that I have. Actually, I haven't heard that word, so I don't know about it. Okay. கார்பன் ஃபுட்பிரிண்ட் கார்பன் மோனாக்சைடு கேள்விப்பட்டிருக்கேன். ஃபுட்பிரிண்ட் கேள்விப்பட்டிருந்தேன். கார்பன் ஃபுட்பிரிண்ட் தான் தெரியும். தெரியல. I feel something carbon injurious to health. Putting industries. Carbon emission is more. Yeah, carbon emission is more. So that's the reason. That is, we can say footprint means it is something which is taking It is our making society into domination different directions. Carbon footprint. Like a plastic in ocean. Your answer? கார்பன் ஃபுட் பிரிண்ட் இப்படின்னா என்ன? நம்ம பிறந்ததுல இருந்து சாவர வரைக்கும் இந்த உலகத்துக்கு எவ்வளவு கார்பனை விட்டுட்டு போறோம், அதாவது நம்ம போனதுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு கார்பனை இந்த உலகத்துல விட்டுட்டு போனோம் அப்படிங்கிறது தான் கார்பன் ஃபுட் பிரிண்ட். சரிங்களா? நான் இந்த கார்பனை இந்த உலகத்துல விட்டுட்டு போலியே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். நம்ம பைக் ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம், பஸ் ஃபியூவல் யூஸ் பண்றாங்க, டிராக்டர், இந்த மாதிரி ஓடுற எல்லாத்துக்குமே ஃபியூவல் தேவை. அந்த ஃபியூவல் யூஸ் பண்ணிட்டு மீதி வரதுதான் கார்பன் டை ஆக்சைடு. இது மட்டும் தானா, இந்த வண்டிகள் மட்டும் தானா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம வீட்டுல யூஸ் பண்ற லைட், ஃபேன், டிவி, ஏசி, ஹீட்டரு, இந்த மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எலக்ட்ரிசிட்டி தேவை. அந்த எலக்ட்ரிசிட்டி நம்மளுக்கு வரணும்னா அது ஏதோ ஒரு இடத்துல ஃபியூவல் பேர்ன் ஆகுது. அந்த பேர்ன் ஆயிட்டு நம்மளுக்கு அது எலக்ட்ரிசிட்டியா மாறி நம்மளுக்கு இங்க வீட்டுக்கு வருது. அங்க பேர்ன் ஆகுறப்ப அங்கேயும் கார்பன் டை ஆக்சைடு இந்த உலகத்துல வெளியில வருது. சோ நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சும் சரி தெரியாமலும் சரி நிறைய இடத்துல கார்பன் டை ஆக்சைடு இந்த உலகத்துல விட்டுட்டு இருக்கோம். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் குளோபல் வார்மிங்க்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். சரிங்களா? இதெல்லாம் கிரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். சோ இந்த கார்பன் டை ஆக்சைடு இந்த உலகத்துல அதிகமாக இந்த உலகத்தோட சூடும் வெப்பமும் அதிகமாயிட்டே வரும். சோ நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் எங்க போனாலும் ஏசியில தான் போகணும், வேற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா அவ்வளவு சூடு. சரி, ஏசி இருக்கு, பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஏசியில அந்த கூலிங் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த மிஷின்ல ஒரு ஃப்ரீ ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருக்கு. அந்த கேஸ் தான் சூடான காத்தை எடுத்து சில்லாக்கி நம்மளுக்கு சில் காத்தா கொடுக்குது. அந்த ஃப்ரீ ஆனோட பிரச்சனை என்னன்னா, கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல நம்மளோட காயில் லீக் ஆகும். அதாவது ஏசியோட காயில் லீக் ஆகும். இல்ல மெயின்டெனன்ஸ் பண்றப்ப எப்படியாவது எங்கேயாவது ஒரு சான்ஸ்ல அது வெளியில வரும். அப்படின்னா அது டைரக்டா ஓசோனுக்கு போயிட்டு ஓசோன்ல ஓட்ட போட்டுச்சு அப்படின்னா சன்ல இருந்து வர யூவி ரேஸ் நம்மள டைரக்டா அட்டாக் பண்ணும். சோ கார்பன் டை ஆக்சைடு சின்ன ஒரு விஷயம், அது பாத்தீங்களா எவ்வளவு வேலை பண்ணுதுன்ட்டு. குளோபல் வார்மிங் கிரியேட் பண்ணுது. அது தாங்க முடியாம நம்ம ஏசி வாங்குறோம். ஏசியில இருக்கிற அந்த கேஸ் வெளியில போகுது, அது மறுபடியும் ஓசோன்ல ஓட்டப்படுது, திருப்பி நம்மளுக்கு. சோ நம்ம இந்த உலகத்தை எவ்வளவு அழிக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அழிவு பக்கம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். சோ இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணுமே இல்லைங்க, மரம் வளங்க. பினிஷ் ஸ்டோரி. மரம் வளர்த்தா அதுவே இந்த கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை கொடுக்கும். நம்பர் 1. நம்பர் 2, நீங்க டிவி பாக்குறீங்களா, பாருங்க. வேற ஏதாவது வேலைன்னு சொல்லிட்டு போறீங்களா, டிவி ஆஃப் பண்ணுங்க. அந்த ரூம்ல இருந்து வெளியில போறப்ப அந்த ரூம்ல யாரும் இல்லையா, லைட் ஆஃப் பண்ணுங்க, ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். நம்ம பைக்ல நம்ம போயிட்டு இருக்கிறப்ப போன் வருது, வண்டியை நிறுத்திட்டு வண்டியை ஆஃப் பண்ணிட்டு போன் பேசலாமே, திருப்பி வேணும்ன்றப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பலாமே. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் ரோட்ல பாக்குறோம், அப்ப நம்ம பாக்குறப்ப அப்படியே பேச தேவையில்லை, வண்டி இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பேசலாமே. சரி, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சேவ் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்ம பெட்ரோலும் சேவ் ஆகும், டீசலும் சேவ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம இந்த உலகத்துல கொடுக்குற கார்பன் டை ஆக்சைடும் கம்மியாகும். சோ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் மரம் நடணும். கொஞ்சம் கான்சியஸா எல்லா வேலையும் செஞ்சாலே எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. இந்த வீடியோவை நீங்க பாக்குற யாராவது ஒருத்தர் மரம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு மரம் வச்சாலும் சரி,
லைட்டு ஃபேன் எல்லாம் தேவையில்லாத நேரத்தில் ஆஃப் பண்ணாலும் சரி, அது எனக்கு கிடைக்கிற வெற்றின்னு நான் நினச்சிப்பேன். பாய், தேங்க்யூ.